விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரு? அவங்கள கூட்டி ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறோம், அதுதான் ஒரு வலிமையானது அப்படின்னு இதயதுல்லா சொல்றாரு. ஓகே, முதல்ல அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். தினமணியில் ரிப்போர்ட் ஆன செய்தி, அனைத்து கட்சி கூட்டம் திமுகவின் நாடகம் விஜய் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் அன்றைக்கி திமுக கூட்டினதில் காங்கிரஸ், IUML, VCK, CPI, CPM கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு தாவேகா ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்துகிறது. திமுக சொல்கிறது இது ஒரு நாடகம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், IUML, VCK, CPI, CPM கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இதயதுல்லா அதை டிஃபைன் பண்றாரு. அது அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத விட எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே சரியா இருக்கும். அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் இல்லாதவங்களை வச்சு நாம என்ன பண்றது? எஸ், இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். அது நான் உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல இருந்து எடுக்கிறேனே, மரியாதைக்குரிய 2 மக்களவை மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம, இன்விடேஷனே கொடுக்காம நேரடியாக நாட்டு நலன் கருதி எம்பிக்களோட பிரதமர் கலந்துரையாட அழைக்கிறார்னு தனித்தனி இன்விடேஷன் போனால் சுயமரியாதை உள்ள தன் தலைவனை மதிக்கிற எந்த காங்கிரஸ் எம்பியும் போக மாட்டாங்க. எங்கள் தலைவரை சொல்லுங்கள், எங்கள் தலைவர் சொன்னாதான் நாங்கள் போவோம்பாங்க. எப்படி நடத்தணுங்கிறதுக்கு உதாரணம், கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பெறுநர் யாரு? திரு விஜய் அவர்கள், தலைவர், தமிழக வெற்றி கழகம், பிளாட்டின் 275, சீஷோர் டவுன், 8வது அவென்யூ, பனையூர், சென்னை 6,118 கடிதம் முறைப்படி கொடுக்கப்பட்டு அவர் அனுப்பிய பிரதிநிதியாக வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலக வளாகத்தில் கலந்து கொண்டவர் ஆனந்த். அவர் கலந்து கொண்டு 4ஆம் தேதி அவர் வருவார்னு அறிவிக்கிறாங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதி அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். தமிழக வெற்றி, ஒரு நிமிஷம், தலைவரை கூப்பிடாம ஒரே நிமிஷம் சார், ராகுலுக்கும் கார்கேக்கும் லெட்டர் கொடுக்காம MP மோடி கூப்பிட்டா காங்கிரஸ் எம்பிக்கள் போலாம், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வராரா? எங்க தலைவரை மதிக்கலன்னா பரவாயில்ல, எங்க தலைவரை மதிக்கலன்னா பரவாயில்ல, எங்க தலைவருக்கு அனுமதியே கொடுக்க மாட்டீங்க, அழைப்புதல் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். இவங்க கொண்டு வந்தாங்க 1985 ஷெட்யூல் 10 உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொண்டு வந்ததுல ஷரத்து எண் 2 என்ன, ஒரு எந்த ஒரு உறுப்பினர் MLA MP ஆட்டம் நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க ஆதரித்தோ எதிர்த்தோ வாக்களிப்பதை உங்களுக்கு யார் சொல்ல வேண்டும்? கொறடா சொல்ல வேண்டும். அந்த கொறடா கட்சியினுடைய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்வதை மட்டும்தான் கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கலனா MLA MP பதவியே போகும். புண்ணியவளவன், இது இன்சைட் தி அசெம்பிளி, இன்சைட் தி பார்லிமெண்ட். இது அனைத்து கட்சி கூட்டம். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் எம்பிக்களுக்கு ராகுல் காந்திக்கு கடிதம் அனுப்பியா மாணிக்கம் தாக்கூர், ப. சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் போனாங்க. அவங்களுக்கு தனித்தனியா அனுப்பி தானே போயிருக்காங்க. கேள்வி இப்ப கூப்பிட்டது இல்ல, இப்ப கூப்பிட்டது எதுக்கு? நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில் வரும்போது எல்லாம் போய் சமோசா சாப்பிட்டு போயிருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்றது கூப்பிட்டாங்களா? வாட் வாஸ் த பர்பஸ்? பில்லு வந்தா எதிர்க்கணுங்கிறதுக்கு தானே கூப்பிட்டீங்க. ஃப்ளோருக்குள்ள என்ன பண்ணணும்னு இந்த எம்பிகளுக்கு, திமுக எம்பிகளுக்கு அவங்க கட்சி தலைவர் சொல்லாம, என்ன சார் அமமுக MLA இருட்டில் காரில் கையெழுத்து வாங்கின மாதிரி இவங்களை கூப்பிட்டு நீங்க வாங்குவீங்க? கட்சி தலைவருக்கு சொல்லாம வரணும். நாளைக்கு அவங்க ஃப்ளோருக்குள்ள இதை மீறி செயல்படுறதுக்கு தூண்டுறீங்களான்னு கேள்வி வரும். என் கட்சி தலைவர் மதிக்கலாம், நான் வரமாட்டேன்னு ஒரு MP சொன்னான்னா சுயமரியாதையை பார்க்காத, உன் தலைவன் சொல்றத, உன் தலைவன் ஒரு ஆளே கிடையாது வான்னு கூப்பிடுவீங்க. அந்த அவங்க வரணும். அப்படி வந்தாதான் அவங்க தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாடகம்னு விஜய் சொன்னாரு. அன்னைக்கு அந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் இன்னைக்கு இந்த நாடகத்திலையும் பங்கேற்கிறாங்களே, ட்ரூப் மட்டும் மாறி உட்கார்ந்துட்டாங்களான்னு கேள்வி வராதா? பாராளுமன்ற கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க, எல்லா கட்சிக்குமே பாராளுமன்ற கட்சி கொறான் இருக்காங்க சார். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தான் சார். ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஆர்டிகல் 102, 192 தயவு பண்ணி படிக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், கார்கே சொன்னதை மீறி கொறடாவாக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்னா அவருடைய பதவியே போகும். கூட்டத்துக்கு இல்ல, மசோதாவுக்கு தான் உள்ள போறது. பார்லிமெண்டரி பார்ட்டிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்ல 2023 சொல்லிருச்சு. நீங்க MLA-வா MP-யா இருக்கணும்னு வேணாம். கட்சி தலைவர் யாரோ, A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து யார் போட்டாரோ, யார் அக்னாலேஜ் பண்ணாரோ அவர்கள் சொல்லாமல் நீங்கள் போக முடியாது.